ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்க்க போகிற ரெசிபி நவதானிய தோசை. நம்ம இட்லி தோசையே செய்யாமல் இது போல் நவதானிய தோசை ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். என்ன சிறுதானியம் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். கம்பு, சோளம், ராகி, மக்காச்சோளம், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கருப்பு சுண்டல், உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் நைட்டே எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காலையில் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த அளவு அடிச்சிருக்கேன். தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸாகவே இது மாதிரி அரைச்சிக்கலாம். 2-3 தடவை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த மாவை அதே பவுலில் சேர்த்திக்கலாங்க. மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலக்கி வச்சு ஒரு 4 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. இட்லியாக ஊற்றுனா கூட ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஆனால் தோசைனா கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா ஒரு கலக்கி வச்சுக்கலாம். அரைக்கும்போது எவ்வளோ லூஸாக அரைச்சிருந்தோம், இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு. பயிருங்கிறதுனால நல்லா கெட்டியாயிரும். தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. தண்ணியை தொளிச்சிட்டு ஒரு கரண்டி மாவு, இது லேசாகவும் ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் லேசாக தான் ஊற்றுறேன். நல்லா மொறுமொறுன்னு வரும். தேங்காய் சட்னி, புளி சட்னி, நிலக்கடலை சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். தக்காளி குழம்பு வச்சா கூட இது சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றியாச்சு. இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுனா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு, அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. மொறுமொறுன்னு வேணும்னா மூடி போட்டு வச்சு கூட வேக வச்சுக்கலாம். இது போல் நல்லா செவந்து வரும். அவ்வளோதாங்க, நவதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நிறையா தோசை ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாலே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இது போல் நவதானிய தோசை, அதாவது சிறுதானிய தோசை செஞ்சு பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி இட்லி தோசையே செய்யாமல் இது போல் மாற்றி செஞ்சு பாருங்கள். இது எல்லாமே ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். வெந்தயம் மட்டும் 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் அளவுகளை சொல்லலை, கப்பு மட்டும் காமிச்சிருப்பேன். எல்லாமே ஒரே மாதிரி கப்பு. நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.